கன்னிராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரி பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கணும், அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது இவங்களுக்கு ஒரு யோகத்தை தருங்க. இதில் ஏதாவது புதுசாக பண்ணலாமா, இதுலேருந்து முன்னேறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க வைக்கிறது தான் 10க்கு வரக்கூடிய குரு. அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்களை இந்த 10க்கு வரக்கூடிய குருவத்தை உங்களை பண்ண வைப்பார். லவ்க்குள்ளே கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த பீரியடில் போகவே கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? வேறு ஜானல் மாற்றணும்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு வேலையை குவிட் பண்ணுங்கள். வேலையை குவிட் பண்ணிட்டு அதை உட்காந்து நான் தேடுறேன்னா கண்டக சனி பிரச்சனையை கொடுத்துருவார். ஏன்னா வேலை இல்லாமல் இருந்தால் சனியுடைய தாக்கங்கிறது அதிகமாக இருக்கும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு புது லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஸ்டேட் போகிறேன், வேறு கண்ட்ரி போகிறேன், வெளிநாட்டு தொடர்போட ஒரு தொழிலை நான் தொடங்குறேன், இல்லை அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் உள்ள பீப்புளோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஒன்று பண்ணுறேன்னா அதெல்லாம் ரெக்கமெண்டபிள் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்தே நீங்கள் தொழிலை பண்ணிக்கலாம். இந்த குருனால ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. குருவுடைய பரம் 6ஆம் இடத்துக்கு இல்லாதது நல்ல விஷயம் தான். அப்போ திருமணம் அமையறக்கான யோகம் இருக்காங்க. திருமணங்கிறது கண்டிப்பாக நடந்துடும். கண்டக சனியோ அஷ்டம சனியோ திருமணத்தை பாதிக்க போகிறதில்ல. பட் எப்பேற்பட்ட நபரை நம்ம திருமணம் பண்ணுறோம் அதுதான் இங்கே ரியல் டாஸ்கே. கன்னிராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க? கன்னிக்கு இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவான விஷயம் குழந்தை பிராப்தம் தான். ரொம்ப வருஷம், அதாவது லாங் டைமாக கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அழகாக ஒரு குழந்தை பிறக்கும். ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அந்த குழந்தைய பார்த்து. கன்னிராசினர் இந்த காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு செய்வது சிறப்புகளை தரும்? புதன் ஸ்தலமான பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். என்று நம்மோடு இணைந்த அஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள் வணக்கம் மேம். வணக்கம் சார். கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பயிற்சியில் அவங்களுக்கு கண்டக சனி வரப்போகுது. இதே சமயம் குரு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கார், எப்படி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவுவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? அதை பற்றி ஒரு சொல்லிடுங்க மேம். கன்னிராசிக்கு என்னதான் கண்டக சனி வந்தாலுமே குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு வருது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பதவியை பறிபோக வைப்பார். இதெல்லாம் ஒரு சொல்ல விட எப்போவுமே ப்ராவர்பை வச்சு அஸ்ட்ராலஜி படிக்கக்கூடாது. அது கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அந்த ப்ராவர்பு. அது அஸ்ட்ராலஜி ஆகாது. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா பதவி மாற்றத்தை கொடுப்பாரு. அப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமோ தொழில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு ரீதிங்க் பண்ணுவோம். இதில் ஏதாவது புதுசாக பண்ணலாமா, இதுலேருந்து முன்னேறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க வைக்கிறது தான் 10க்கு வரக்கூடிய குரு. அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்களை இந்த 10க்கு வரக்கூடிய குருவத்தை உங்களை பண்ண வைப்பார். இந்த குரு பயிற்சிக்கு பின் இந்த கன்னிராசி நேயர்களுடைய குணாதிசயத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் மேம்? குருவோட தாக்கத்தினால என்ன மாற்றம் கிடைக்கும் மேம்? தானம், தர்மம், டொனேஷன் இதுலலாம் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க கன்னிராசிக்காரங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10க்கு குரு வராரு. அப்போ ஏதாவது நல்லதை பண்ணு, 4 பேருக்கு நீ நல்லதை செய், அந்த கர்மா மூலமா உன்னை நான் கண்டக சனியிலேருந்து காப்பாத்துறேன். இதைத்தான் குரு சீக்ரெட்டாக கன்னிராசி பீப்புள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு இவங்க கொஞ்சம் தான தர்மம், டொனேஷன், சேரிட்டி, ட்ரஸ்ட் இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிறைய நல்ல மாற்றங்கள் இவங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக ஃபினான்ஷியலாக இவங்களால பண்ண முடியல அப்படின்னாலுமே உடல் அளவில் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் இவங்க பண்ணலாம். எங்கேயோ போய் ஒரு கேம்ப் நடத்துகிறேன், இல்லை 4 பேரை கூட்டுறேன், திரட்டுறேன், ஒரு டொனேஷன் வசூல் பண்ணி நான் ஒரு இடத்துக்கு கொடுக்குறேன், இல்லை நிறைய விஷயங்களை நான் சொல்லுறேன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன மோட் ஆஃப் ஒரு சேரிட்டி அப்படின்னாலுமே இவங்க அதை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பண்ணவும் செய்வாங்க அவங்க. கன்னிராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரி பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கணும், அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது இவங்களுக்கு ஒரு யோகத்தை தருங்க? லவ்க்குள்ள கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த பீரியடில் போகவே கூடாது. ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கரெக்டாக தப்பான நபர் யாரோ அவங்கள தேடி இவங்க போவாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தால் தப்பான ஆணை நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாமே இவங்களுக்கு அந்த நெகட்டிவ்ஸ் தான் இவங்களே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும். நீ எதை பார்த்துட்டு அவன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆனன்னு கேட்டால் அவன்கிட்ட இருக்கிற என்ன கேரக்டர் தப்போ அதை பார்த்து தான் இந்த இப்போ பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிருக்கும். இந்த பையனும் அதே தான். அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு வேண்டாத கேரக்டர் இருக்கும். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து இவங்க கம்ப்ளீட்டாக விலகி இருக்கணும். எந்த மாதிரியான நபர்கள்ட்ட இந்த குரு பயிற்சிக்கு பின் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, கூட பழகுறவங்க, பழக்கப்பட்ட நபர்கள்னு சொல்லுவோம். அவங்க சொந்தக்காரங்களும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, பழக்கம் தெரியும் அவங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். அவங்க கொஞ்சம் க்ளோஸாக அவங்களால பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? வேலையில் முன்னேற்றம் இருக்குமா? இந்த காலகட்டத்தில் குருவுனால வேலையில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குமாங்க? என்னோட மொத்த ஜானலையுமே நான் மாற்ற போகிறேன். நான் ஐடியில் தான் இருக்கிறேன், பட் எனக்கு ஐடி பிடிக்கல,
இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும். நான் இந்த செக்டாருக்கு மாறப் போறேன். மேனேஜ்மென்ட் ரோல்ஸ் நான் எடுக்கப் போறேன். நான் ஐடிக்கு நான் போறேன். இல்ல வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கேன். நான் மாறுறேன். இவ்வளோ நாள் நான் பிரைவேட்ல இருக்கிறேன். நான் கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதப் போறேன். இந்த மாரியான தாட்ஸ் எல்லாம் வந்து கன்னிக்கு நெறைய வரும். ஏன்னா 10ல குரு இருக்கிறதுனால, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயத்தையே உங்களுக்கு பிடிக்காத வச்சு, எது பிடிக்குமோ அத வந்து ரீதிங்க் பண்ண வைப்பாரு. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்க அத பர்ஸ்யூ பண்ணுங்க தாராளமா. வேற ஜர்னல் மாத்தணும்னா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வேலைய குவிட் பண்ணுங்க. வேலைய குவிட் பண்ணிட்டு அத உட்காந்து நான் தேடுறேன்னா, கண்டக சனி பிரச்சனைய குடுத்துருவாரு. ஏன்னா வேலை இல்லாமல் இருந்தா சனியுடைய தாக்கம்ங்கிறது அதிகமா இருக்கும். தயவு செஞ்சு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு, டக்குனு மாற பாருங்க. ஒரு புது வேலை கிடைச்சதும் இங்க பேப்பர் போடுறது. இந்த மாரி கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது அதிகமா வரும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணிக்கும் பட்சத்துல, குரு பெயர்ச்சி கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணி குடுக்கும் கண்டிப்பா. கன்னிராசி நேயர்கள்ல நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில தொழில்ல எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கணும்? தொழில் வந்து விருத்தி அடைவதற்காகட்டும், தொழில்ல வந்து நான் ஒரு புது இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஒரு மாவட்டத்தில இருக்கேன். இன்னொரு மாவட்டம், மாநிலத்துக்கு நான் முயற்சி பண்றேன். அப்படிப்பட்ட யோகங்கள் எல்லாம் இருக்குமா? இந்த சனி பகவானும் சாதகமா இல்ல. அட்லீஸ்ட் இந்த 10ல குரு வரும்போது அந்த மாரி விஷயங்கள் செய்யலாமாங்கம்மா? இருக்கிற இடத்துல இருந்து மாறாம இருந்து தொழில் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ ஒரு புது லொகேஷன் சேஞ்ச் பண்றேன். இல்ல வேற நீங்க சொல்ற மாரி வேற ஸ்டேட் போறேன், வேற கண்ட்ரி போறேன். வெளிநாட்டு தொடர்போட ஒரு தொழில நான் தொடங்குறேன். இல்ல அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரில உள்ள பீப்பிளோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஒண்ணு பண்றேன்னா, அதெல்லாம் ரெக்கமெண்டபிள் கிடையாது. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்தே நீங்க தொழில பண்ணிக்கலாம். ஆனா புது தொழில், வேற ஏதோ ஒரு புது ஐடியா, இது யாருமே பண்ணாதது, இத நான் பண்ண போறேன். இதுவரைக்கும் மார்க்கெட்ல இவங்க இத பண்ணல. நான் பண்ணா சக்சீட் ஆகும் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியாலஜிக்குள்ள போயிட்டு, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, அது 200% சக்சஸ் ஆகும். உங்களுடைய ஓன் ஐடியாவ நீங்க உள்ள போடும்போது சக்சஸ் ஆகும். அடுத்தவங்களோட ஐடியாவ போட்டீங்கன்னா பிரச்சனை. இடத்த மாத்துனீங்கன்னா பிரச்சனை. ஸோ இருக்கிற இடத்துல இருந்துட்டே உங்க பிசினஸ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கிறது, குரு பெயர்ச்சிய பொறுத்தவரைக்கும் உங்க பிசினஸ்க்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜஸ்டிஸா இருக்கும். உங்களுக்கு அது நல்ல ப்ராஃபிட்டையும் பெற்று தரும். கன்னிராசி நேயர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில திருமணம் அமையறக்கான யோகம் இருக்காங்க. இதுவரை திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்களுமே இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள அவங்க போக முடியுங்களா? திருமணம்ங்கிறது கண்டிப்பா நடந்துரும். கண்டக சனியோ, அஷ்டம சனியோ திருமணத்த பாதிக்க போறதில்ல. பட் எப்பேர்ப்பட்ட நபர நம்ம திருமணம் பண்றோம். அதுதான் இங்க வந்து ரியல் டாஸ்க்கே. அப்போ கரெக்ட்டா மேட்ச் பண்ணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரோஸ்கோப் மேட்சிங் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த கன்னிக்கு வந்து பொதுவாவே மேரேஜ் டிலே ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ராசி நட்சத்திரம்லாம் பொருந்தாது. இந்த மாதிரி தான் எனக்கு பொண்ணு வேணும். இப்படி இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஜாதகத்துல 7ல செவ்வா இருந்தாலே செவ்வா தோஷம். செவ்வா தோஷம் இருக்கிற பொண்ண கட்டினாலே எனக்கு தோஷம். இந்த மாரியான மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருக்கும். அத விடுத்துட்டு பிராக்டிகலா அப்ரோச் பண்ணுங்க. கட்டம் பொருந்துதான்னு மட்டும் பார்க்கும் பட்சத்துல, டக்குனு அலையன்ஸும் ஃபிக்ஸ் ஆகும். கல்யாணமும் நடக்கும். கல்யாண வாழ்க்கையும் நல்லாருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு வந்து திருமணமான நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில சிறு சிறு சங்கட்டங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் மேம். கணவன் மனைவி பிரச்சனை திருமணமாகி பல வருடங்கள் கழித்துமே இருந்துட்டு இருக்கும். அது மிகப்பெரிய பிரச்சனையா வளர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில திருமணத்தில வந்து ஐ மீன் திருமண வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் குறையுமாங்க மேம்? இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைய யோசிச்சா, எனக்கு வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுல தான் கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, கன்னி வந்து ஈஸியா ஸ்பௌஸ விட்டு குடுக்க மாட்டாங்க. பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, என் ஒய்ஃப் இப்படி பண்றா, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாருன்னு எவ்ளோ க்ளோஸான நபர்கள்ட்டயும் இவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும்னா, மன இறுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ கண்டக சனின்னு ஒண்ணு இருந்துட்டாலே கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு கிளாஷஸ குடுப்பாரு. என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் நீங்க வெளியில பேச முடியலனாலும் பார்ட்னர்ட்ட ஒரு டைம் ஒதுக்கி, இத நம்ம இங்க நிறுத்தணும். இதுக்கு என்ன பண்றது? இந்த சூழ்நிலைய அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுங்கிறத பேசுங்க. ஒரு நோய்னா ஒரு மருந்து எடுக்கிற மாரி தான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன கொண்டு வரது. இத நீங்க அவங்க கிட்டயே பேசி ஒரு சொல்யூஷன கொண்டு வரது தான் புத்திசாலித்தனம். போற மாதிரியே போட்டும், அடி வாங்குனாலும் தடவி குடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கேன்னு நீங்க போனீங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா போய் உங்க கரியர் ஹெல்த்ன்னு கூட அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது கன்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எப்படி இருக்குங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ கன்னிக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பாசிட்டிவான விஷயம் வந்து குழந்தை பிராப்தம் தான். ரொம்ப வருஷம் அதாவது லாங் டைமா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அழகா ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அந்த குழந்தைய பார்த்து. அவங்களா இருக்கட்டும், உங்க குடும்ப நபர்களாகட்டும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை விழுறதுனால, இவங்களுக்கு பிறக்கிற குழந்தையால இவங்க அப்பா, அம்மா சந்தோஷப்படுறது. எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை இதுதான். எங்க போனாலும் இத தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது எனக்கு ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளமாவே மாறிடுச்சு. வெளியில போறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னு கூச்சப்பட்டுட்டு இருந்த கன்னிராசிக்காரங்க கூட இந்த குட் நியூஸ்னால நிம்மதி அடையக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. புதுசா கல்யாணமான கப்பிள் கூட வந்து டக்குன்னு கன்சீவ் ஆறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கு. நெறைய பேருக்கு கன்னிராசியில உள்ள பெண்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டி 100% இருக்கு இந்த குரு பயிற்சியில.
கன்னிராசி நேயர்களுக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எப்படி இருக்கும்? ஏன்னா சனி பகவானுமே வந்து சரியான இடத்துல இல்ல. இந்த குருனால ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்ங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்களா? உடல் வலி, உடல் அசதிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதோ வந்து ஒரு சேர்ல தான் உட்காந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஏதோ வயல்காட்டுல இறங்கி வந்து வேலை செஞ்சவங்களுக்கான உடல் களைப்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதே மாரி எவ்வளவு தூங்குனாலும் தூங்கி எந்திரிச்ச ஃபீலே எனக்கு இல்ல. எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. எனக்கு ரொம்ப தூக்கமாவே வருது. எப்பவும் தூக்கம் வருது. எப்பவும் கொட்டாவி விட்டுட்டே இருக்கேன். டல்லாவே இருக்கேன். மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. இதுதான் கண்ணிக்கான பிரச்சனை குரு பயிற்சியில. இதுக்கு என்ன ரீசன்னா, சனியுடைய பார்வை ராசிக்கு விழுது. குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இல்லாதது நல்ல விஷயம் தான். அப்போ ஹெல்த் இஷ்யூஸ வந்து குரு உண்டு பண்ணல. ஆனா சனியோட அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சனி குடுக்குற அந்த ஹெல்த் இஷ்யூஸ தடுக்கக்கூடிய நிலைமையிலயும் குரு இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, உடம்புல ப்ராப்பர் நியூட்ரிஷன் சப்ளை அப்படிங்கிறது வேணும். ஸோ நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும். நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு இவங்க கொண்டு வந்துக்கணும். நல்லா சாப்பிட சாப்பிட இவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஹெல்த்தியான ஃபுட்ட எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கான்ஷியஸ்னஸ் வேணும். மெடிடேஷன் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் கன்னிக்கு கிடையாது. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எப்படி குறையும்? மேம் அவங்கள இஎம்ஐ ஆகட்டும், லோன் கிடைக்க இந்த மாரி விஷயங்கள்லேருந்து வெளிவரக்கான வாய்ப்புகள் இருக்காங்கயா? சூப்பரா பிளான் பண்ணி கடன் அடைப்பாங்க. இருக்கிற ராசிகள்ல யாரு நல்லா பிளான் பண்ணி செட்டில்டா கடன் அடைக்க போறான்னா கன்னி தான். பிளானிங் சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி கன்னி ஏற்கனவே கொஞ்சம் பிளான் பண்ணக்கூடிய ராசி தான். ரொம்ப ஈஸியாலாம் கடன் வாங்கி உள்ள இறங்கி கஷ்டப்பட மாட்டாங்க. சம்பளம் இவ்வளோ வருது. இதில இத்தன பெர்சன்டேஜ் கடன் அட. இத்தன பெர்சன்டேஜ் மட்டும் செலவு பண்ணு. இப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கடன அழகா அடைச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கே அவங்க அப்ளாஸ் பண்ணிக்கிற மாரி சூப்பரா கடனெல்லாம் வரிசையா அடைச்சுட்டே வருவாங்க. ஸோ ஒரு நல்ல ரிலீஃப் அப்படிங்கிறது கடன் அமைப்புல இவங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் புது கடன் அப்படிங்கிறது கன்னிக்கு கண்டிப்பா ஏற்பட போறதில்ல. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய பணமும் தங்கும். இவ்வளோ நாள் வட்டிக்கே போயிட்டு இருந்தது, கடனுக்கே போயிட்டு இருந்தது கூட, இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சேவிங்ஸா மாறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கன்னிராசினர் இந்த காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு செய்வது சிறப்புகளை தரும்? புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க போயிட்டு வர்றதுங்கிறது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள பெற்று தரும். ஏன்னா ராசிநாதனான புதன் வந்து தனக்கு பிடிக்காத விருச்சிகத்துல இருக்கிறது. அப்போதான் இந்த வருஷம் பொறந்திருக்கு 2025. குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல குரு இருக்கிறது இவங்கள பாதிக்க போறது இல்லனாலும், குரு பயிற்சியில பெரிய ஃபேவர் வந்து இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ ராசிநாதன வழிபடுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருவெண்காடான புதன் ஸ்தலத்துக்கு இவங்க புதன் கிழமையில போய் வழிபட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குரு பயிற்சி ஆன உடனே போனாலும் நல்லது. குரு பயிற்சி ஆன 3 மாத காலகட்டத்துக்குள்ள இந்த ஸ்தலத்துக்கு போய் பச்சை பயிறு சுண்டல அங்க உள்ள பக்தர்களுக்கு தானம் பண்ணி, அங்க புதனை இவங்க வழிபட்டுட்டு வரும்போது, நெறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கன்னிக்கு ஏற்படும். முக்கியமா தொழில் அமைப்புல இவங்க எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள்னால இவங்களுக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறத இந்த திருவெண்காடு ஸ்தலம் இவங்களுக்கு பெற்று தரும். கன்னிராசி நேயர்கள் வந்து நான் கோயிலுக்கு போக முடியல. நான் வீட்லயே ஒரு ஸ்லோகன் படிக்கலாம். நான் ஒரு மந்திரம் கேட்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்லலாமா? சுப்ரபாதம் கேட்கணும். காலையில எந்திரிச்சிடணும். அதுக்காக 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் 6 மணிக்காவது எந்திரிச்சு குளிச்சுட்டு, சுப்ரபாதத்தோட அந்த நாள நீங்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா ரொம்ப நல்லாருக்கும். இத டெய்லி டெய்லி பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. இஃப் இன் கேஸ் டெய்லி முடியலன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆவது இத பண்ணிக்கிட்டே வாங்க. ரெகுலரைஸ் பண்ணும் பட்சத்தில அதோடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்னு ஏர்லி மார்னிங் ஹேபிட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே குரு நல்லதா தான் பண்ணுவாரு. செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். டெய்லி ரொட்டீன கரெக்ட்டா பார்த்துக்கணும். இதோட சேர்த்து இந்த சுப்ரபாதத்தையும் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நெறைய நல்ல பெனிஃபிட்ஸ் கன்னிக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு முடிவுக்கு உதவும்? அதே மாரி நான் ஒரு சொத்து வாங்க போறேன் அப்படிங்கிறதுமே என்ன மாரி கிடைக்குங்க? கோர்ட் கேஸஸ பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்கு வெற்றிங்கிறது 100% பாசிபிள். ஏன்னா 10ல குரு வரும்போது, உங்களுக்கு அந்த கோர்ட் கேஸஸ் வம்பு வழக்குக்கான வீரியம் அப்படிங்கிறத குரு வந்து கண்டிப்பா குறைச்சிருவாரு. 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, கோர்ட் மூலமா ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க. எனக்கு பணம் கோர்ட் குடுக்கணும். கோர்ட் மூலமா எனக்கு பணம் வரணும். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா 10ல குரு இருக்கிறதுனால, என்னோட வேலையில என்னோட பென்ஷன் நிலுவ அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பெனிஃபிட்ஸ் வந்து ஏதோ நிலுவையில இருக்கு. அதன் மூலமா நான் கவர்மெண்ட் மேல கேஸ் போட்டிருக்கேன். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எனக்கு இந்த பணம் வரணும். இல்ல ஏதாவது வீட்ல லீகல் டெத் ஏதாவது இருக்கு. ஆக்சிடென்ட் ஏதாவது இருக்கு. அந்த டெத் கிளைம் நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா, அதன் மூலமா ஏன்னா கர்மஸ்தானத்துல குரு இருக்கிறாரு. அந்த பணமுமே உங்களுக்கு வந்து கிளைம் ஆகுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா மானிட்டரி பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். மித்த கேஸஸ் போட்டிருந்தீங்கனாலும், அதோட வீரியம் குறைஞ்சு சீக்கிரம் கேஸ் முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கன்னிராசிக்காரங்க சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னா நாங்க வாங்கலாமா? எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு கிளியர் கட்டா குரு பார்வை வருது. அப்போ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க. இதெல்லாம் நம்ம எய்ம் பண்ண முடியுமான்னு யோசிச்சவங்க கூட அதுக்கான இனிஷியல் ஸ்டெப்ஸ நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. நான் வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டில இதுதான் ஒர்த்தியான ப்ராப்பர்ட்டின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்கள தேடி வரும். அந்த ப்ராப்பர்ட்டிய நீங்க வாங்குறதுக்கான பிராப்தத்தையும் குரு ஏற்படுத்தி குடுப்பாரு.
அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது பெரியவங்க கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னாலுமே, அது இந்த குருவுடைய அந்த பார்வை மூலமா அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்துரும். கன்னிராசி நேயர்கள் வந்து இந்த காலகட்டத்தில நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நான் செஞ்சாலுமே, என் குடும்பம் வந்து "நீ செய்றது கரெக்ட் இல்ல, தப்பு தான்னு" என்ன வந்து நிராகரிச்சுட்டே இருப்பாங்க. பட் இவங்க என்னுடைய முக்கிய முடிவுக்கு இப்போ இவங்க வந்து ஒத்துழைக்கிறாங்க. என்னுடைய முக்கிய முடிவுக்கு என்னுடைய குடும்பம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதே மாரி ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம தகுதியா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம துணிஞ்சு போகும்போது, அங்க வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப தாராளமாவே கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு குருவுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது, ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா கூட நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னா வின் பண்ணிருவீங்க. ஸோ எதையுமே உங்க தரத்துக்கு அதிகம் அப்படின்னு நீங்க நினைக்காம, எல்லா இடத்துக்கும் நான் எலிஜிபிள்ங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் மைண்டோட எல்லா இடத்தையும் நீங்க அப்ரோச் பண்ணும்போது, சக்சஸ் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி நேயருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடி சொல்லணும்னா என்ன சொல்லலாங்க? குழந்தைங்களுக்கான ஒரு அவேர்னஸ குடுக்குறது. முக்கியமா நெறைய குழந்தைங்க சைல்ட்ஹுட் ட்ராமாக்குள்ள போவாங்க. பேரண்ட்ஸ்குள்ள அடிக்கடி சண்டை இருக்கலாம். இல்ல ப்ராப்பரான சூழ்நிலையில வளராம இருக்கலாம். அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா இருக்கலாம். இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் நீங்க ஒரு என்ஜிஓ மூலமா அரேஞ்ச் பண்ணலாம். அல்லது உங்களுக்கே தெரிஞ்ச குழந்தைங்க அப்படி யாராவது இருக்காங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு பேசுறது. அவங்கள பத்தி அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசி அந்த பிரச்சனைய சார்ட் அவுட் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை எனக்கு அதுக்கான சூழ்நிலை அமையல அப்டின்னீங்கன்னா, அது எந்த குழந்தைன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஏதோ கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்கக்கூடிய ஆர்ஃபன் ஹோம்ஸ் இந்த மாரி இடமெல்லாம் இருக்கு. அங்க நீங்களே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர கூட்டிட்டு போய் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் யாரையாவது அரேஞ்ச் பண்ணி, அவங்களுக்கு தேவையான மன ரீதியான ஆரோக்கியத்த நீங்க குடுக்கும் பட்சத்துல, நீங்க தான் வின்னர் இந்த 2025, 2026ல. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.